எப்பவும் துருதுருன்னு இருக்கிற குழந்தை இப்படி வாடி போய் கிடக்குறா. ஹாசினி, நீ ஒண்ணு கவலைப்படாத. அவ சீக்கிரமா கண் முழிச்சிருவா. ஹாசினி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ தேவி கூட இருந்து பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி துர்கா, நான் பாத்துக்கிறேன். சூரிய மாமா ஊர்ல இல்லாத நேரமா தேவிக்கு இப்படி ஆயிடுச்சே. சூரிய மாமா எப்பதான் வருவாரு துர்கா? அது சூர்யா நாளைக்கு காலையில நம்ம கூட இருப்பாரு. நீ கவலைப்படாத ஹாசினி. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ கொஞ்சம் தேவி மாவ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஐயோ, நீ போன் பண்ணும்போது பார்வதி பெரியம்மா பக்கத்துல தானே இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேனே. சரி, அவங்களுக்கு சொன்னா பரவாயில்ல. சரி, நீ தேவி மாவ பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி துர்கா. பாத்துக்கோ. தேவிமா, வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்தானே, எதுக்காக தேவிமா வீட்டை விட்டு போன? பாரு, எப்படி தலையில அடிபட்டுச்சு உனக்கு. இப்ப கூட எதுவும் சொல்லாம துர்கா ஏதோ அவசரம்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. உனக்கு என்ன ஆச்சு தேவிமா? எப்படிடா அடிபட்டுச்சு? உங்களால அந்த உடம்ப நெருங்க முடியல. அந்த உடம்ப நீங்க நெருங்க முடியாதபடி அதை சுத்தி நெருப்பு உருவாக்கி இருக்கா அந்த சித்தர். அதுக்கு ஒரு மாத்தி ஏற்பாடு நான் பண்றேன். அந்த உடம்ப கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சாமி. என்ன சாமி இது பொம்மை? இது ஒண்ணு வெறும் பொம்மை இல்ல, குட்டி சாத்தா. ஓம் கிரீம் லீம் ஜண்டா வஷி 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 வா ஜண்டா. இந்த குட்டி சாத்தானை கொண்டு வந்து இத வெச்சு என்ன வேணா சாதிக்கலாம்னு சொல்றீங்கல்ல? இந்த குட்டி சாத்தானுக்கு எப்ப உயிர் வரும்? இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நீங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுமையா இருங்க. ஜண்டாவுக்கு உயிர் வந்துரும். அரை மணி நேரமா? ஜண்டாவுக்கு உயிர் வந்து இயங்க மட்டும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த தெய்வ சக்தியாலுமே ஜண்டாவை ஜெயிக்கவே முடியாது. அந்த சித்தரை காலி பண்ணிட்டு அவர் நடத்துற பூஜைய நடத்த முடியாதபடியே செஞ்சிரும். சரிங்க சாமி, சீக்கிரமா மந்திரத்தை சொல்லுங்க. இந்த ஜண்டாவுக்கு சீக்கிரமா உயிரை கொடுங்க. ஓம் கிரீம் லீம் காளி ஜெய் ஜண்டா மகா காளி சூளி நீலி காளி மகா காளி குட்டி சாத்தானே ஜண்டா வெளிய வா. இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி. ஓம் காளி ஓம் நீலி இறங்கி வா. மேடம், நாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா, சரி போமா. ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி. அம்மாடி, உன் குழந்தைய அமைச்சர்கிட்ட இருந்து காப்பாத்திட்டியா? குழந்தை நல்லா இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல சாமி. ஆனா குழந்தைக்கு லேசா தலையில அடிபட்டு மயக்கம் ஆயிட்டா. இப்பதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹாசினிய கூட இருக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சூர்யாவுக்காக தேவி அம்மாவை மந்திரியோட ஆளுங்க கடத்தி வச்சுக்கிட்டாங்க சாமி. நான் பத்திரமா காப்பாத்திட்டேன். அப்போ தேவிமாக்கு லேசா அடிபட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா தாயே பராசக்தி அம்மா. சாமி, பூஜை ஆரம்பிக்கலாமா? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அம்மா துர்கா, வனத்தில் இருக்கும் புதிகைக்கு போய் பூஜைக்கு தீர்த்த நீர் எடுத்துட்டு வரணும். சரிங்க சாமி. அந்த தீர்த்த நீர் தான் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படி. ஆனா அந்த வனத்துல இருக்க புதிகைக்கு அக்கா குருவிங்கிற பெண் தேவதை காவலுக்கு இருக்கும்.
அந்த அக்கா குருவி உன்னை பொதிகையில நீர் எடுக்க ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன் சாமி? ஏன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்குதுமா. சிக்கலா? நான் தண்ணி கொண்டு வரதுக்கு அந்த தேவதை என்னையும் அனுமதிக்க கூடாது? அதை அனுமதிக்க நான் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கோ. பல 100 வருடங்களுக்கு முன்னாடி அக்கா தங்கச்சி 2 பேரு அந்த பொதிகையில குளிக்க வந்தாங்க. அப்போ அந்த அக்காவை பொதிகை தண்ணி இழுத்துட்டு போயிருச்சு. தங்கச்சி குருவியா மாறிடுச்சு. அந்த நாளுல இருந்து தான் அக்கா பொதிகைக்குள்ளதான் இருக்கிறான்னு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த தங்கச்சி குருவி அக்கா அக்கான்னு அந்த பொதிகையே சுத்தி சுத்தி வருது. சித்திரை வைகாசி மாதங்கள்ல தான் அந்த பொதிகையில நீர் வத்தி போயிடும். அந்த நேரத்துல அந்த தங்கச்சி குருவி வத்தி போன பொதிகையை பார்த்து அக்காவா அக்காவான்னு கூவிக்கிட்டே இருக்கும். ஆடி மாசத்துல மழை பெய்து தண்ணீரும் வர ஆரம்பிக்கும். தான் கூப்பிட்டதால் மட்டுமே அக்கா தண்ணீராக வந்துவிட்டாள் என்ற நம்பிக்கையில் அது நிம்மதியுடன் அங்கேயே இருக்கும். அக்கா அக்கான்னு கூவிக்கிட்டே இருந்ததுனால தங்கச்சி குருவிக்கு அக்கா குருவின்னு பேரு வந்துருச்சு. அந்த குருவி ஒரு தேவதையாக மாறி அந்த பொதிகையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பொதிகையில இருந்து யாராவது தண்ணீர் எடுத்தா தன் அக்காவை எடுத்து செல்வதாக நினைத்து கொண்டு யாரும் அந்த பொதிகையில இருந்து தண்ணீர் எடுக்க விடாது. அந்த அக்கா குருவி தேவதையை பார்த்து உன் மாங்கல்ய பிரச்சனையை எடுத்து சொல்லி அதோட மனசை மாத்தி நீர் எடுத்து வர வேண்டும். நீ அந்த நீரில்தான் பூஜை செய்ய வேண்டும். ஏனென்றால் அது காவேரி, கங்கா, யமுனா போன்ற 3 நதிகள் சங்கமிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடமாகும். அந்த நீருக்கு தெய்வீக சக்தி உண்டு. அந்த நீரை எடுத்து பூஜை செய்தால் மட்டும்தான் உன் கணவனின் உடலுக்குள் அவனது உயிரை செலுத்த முடியும். இந்த கலசத்தில் அந்த தீர்த்தத்தை எடுத்து வா. இந்தா போய் எடுத்து வா. சரிங்க சாமி, நான் எப்படியாவது அந்த தேவதை கிட்ட பேசி என் கணவர் நிலைமையை எடுத்து சொல்லி நான் அந்த நீரை எடுத்துட்டு வரேன். நலம் உண்டாகட்டும். மேடம், என்னாச்சு? அந்த என்ன? துர்கா புதிகை வனத்துல தண்ணி எடுக்க போயிட்டா. ஐயோ சாமி, கேட்டிங்களா? அவ தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டாளாம். பொறுமையா இருங்க. ஐயோ, இன்னும் என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? சித்தர் சொன்ன பொதிகை நீர் இதான். ஆனா இங்க ஒரு தேவதை இருக்கும்னு சித்தர் சொன்னாரு. யாரையுமே காணோம். பூஜைக்கு நேரமாச்சு, நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அக்கா குருவி தேவதையே, என்ன மன்னிச்சிரு. என் கணவரை காப்பாத்த உன்னோட அனுமதி இல்லாம நான் தண்ணி எடுக்கிறேன். யாரது? என் அக்காவை தொடாத. யார் நீ? தேவர்களும் தேவலோக தேவதைகளும் வந்து போகும் இந்த வனத்திற்குள் நீ எதற்காக வந்தாய்? தேவதை, என்னோட பேரு துர்கா. நான் என் கணவர் உயிரை காப்பாத்துறதுக்காக
புதிகையில நீர் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்ன? எனக்கு தெரியாமல் என் அக்காவை எடுத்து செல்ல வந்தாயா? தேவதையே, இந்த புதிகையில இருந்து நீர் எடுத்துட்டு போய் பூஜை செஞ்சாதான் என் கணவர் உயிரை காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு இந்த நீர் எடுத்துக்க அனுமதி கொடு. அதெல்லாம் முடியாது. இது தண்ணீர் அல்ல, என் அக்கா. என் அக்காவை எடுத்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டு. என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. ஒரு இச்சாதாரி நாகம் என் கணவர் உயிரை பறிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற என் கணவரோட உயிர் மறுபடியும் அவரோட உடலுக்குள்ள போகணும்னா பூஜை நல்லபடியா நடக்கணும். என் மாங்கல்யத்தை காப்பாத்த ஒரே வழிதான். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க. அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. என் வேதனை உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடு. என் மாங்கல்யத்தை காப்பாத்து. தயவு செஞ்சு என் மாங்கல்யத்தை காப்பாத்து. நான் என்ன செஞ்சா எனக்கு அனுமதி கொடுப்ப? அதையாவது சொல்லு, நான் பண்றேன். சரி, உனக்காக நான் கொஞ்சம் இறங்கி வருகிறேன். உன் கையில் வைத்திருக்கும் கமண்டலத்தில் தண்ணீர் எடுத்து கொடு. என் தாகத்தை தீர்த்து வை. அப்போது நான் உன்னை என் அக்காவை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறேன். சரி, அப்படியே செய்றேன். என் தாகம் தீரவில்லை. இன்னும் தண்ணீர் கொடு. ஐயோ, என் தாகம் தீரவில்லை. மீண்டும் தண்ணீர் கொடு. இவங்க தாகம் எப்ப தீரும்? நான் எப்ப நீர் கொண்டு போய் பூஜை செய்யறது? சூர்யா உயிரை எப்படி காப்பாத்துறது? நேரம் வேற போயிட்டே இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டு. ஆஹா, என் தாகம் தீர்ந்து விட்டது. என் தாகம் தீர்ந்து விட்டது. எவ்வளவு பெரிய வைராக்கியத்தையும் ஒரு பதி பக்தியின் கண்ணீர் உடைத்து சுக்குநூறாக்கி விடும் என்று நிரூபித்து விட்டாய் பெண்ணே. உன் கண்ணீர் இந்த தண்ணீரில் கலந்ததினால் என் தாகம் தீர்ந்து விட்டது. என் மனம் பெரும் சந்தோஷம் அடைந்து விட்டது. உன்னை தண்ணீர் எடுக்க அனுமதிக்கிறேன். எடுத்துச் செல். உன் கணவனை காப்பாற்று. ரொம்ப நன்றி தேவதையே. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் கணவனோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். மேடம், நான் போய் பார்த்துட்டு வரேன்.
பௌர்ணமி நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. புதிகையில இருந்து தண்ணீர் கொண்டு வர சென்ற துர்காவை இன்னும் காணவில்லையே. தாயே, நீதான் அந்த பொண்ணுக்கு துணையாக இருக்க வேண்டும் தாயே. துர்காவால கண்டிப்பா அக்கா குருவியை தாண்டி புதிகையில இருந்து தண்ணியை கொண்டு வர முடியாது. சாமி ஆ, சாமி, நீங்க சொன்ன மாதிரி அக்கா குருவி அனுமதியோட புதிகையிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்துட்டேன். குடுமா. அம்பாளே போற்றி. வெறும் கையோட வருவான்னு பார்த்தா தண்ணியோட வராளே. அக்கா குருவி தண்ணி எடுக்க அனுமதிச்சுதா? அம்மா, அக்கா குருவி தேவதையிடம் என்ன சொல்லி நீர் எடுத்து வந்தாய்? நான் என்னோட கஷ்டத்தை சொன்ன சாமி. அதுக்கு அந்த அக்கா குருவி தேவதை மயங்கல. கடைசியில என் கண்ணீருக்கு தான் மயங்குச்சு. நீ மிகவும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டு அந்த அக்கா குருவி தேவதையின் அனுமதியோடு நீர் எடுத்து வந்தது ரொம்ப சந்தோஷம். அதேபோல் இன்னொரு காரியத்தையும் நீ செய்தாக வேண்டும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி. அது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் கணவர் உயிரை மீட்டெடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள். தேவலோக அழகிகளான ரம்பை, ஊர்வசி, மேனகை மற்றும் தேவர்களும் வந்து செல்வதாக நம்பப்படும் வள்ளிவனம் என்று அழைக்கப்படும் பிருந்தாவனத்திற்கு சென்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே, அதாவது 12 பௌர்ணமிகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் என்ற பூவை எடுத்து வந்து பூஜைக்கு நீ கொடுக்க வேண்டும். சரிங்க சாமி, நான் இப்பவே போய் அந்த பிரம்ம கமல மலரை கொண்டு வரேன். கொஞ்சம் இருமா. அந்த பிரம்ம கமலம் பூ பௌர்ணமி சந்திரன் வெளிச்சத்தில் மட்டுமே பூக்கும். அதேபோல் பௌர்ணமி முடிவதற்குள் அது வாடிவிடும். அதற்குள் அந்த பிரம்ம கமலத்தை எடுத்து வந்து நீ பூஜைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உன் கணவன் உயிரை அவரது உடலுக்குள் செலுத்துவது நடக்காமல் போய்விடும். ஐயோ, நான் எப்படியாவது கண்டிப்பா அந்த பூவை கொண்டு வந்து கொடுத்துறேன் சாமி. உன்னுடைய நம்பிக்கைக்கு அம்மா துணை இருப்பா. இருந்தாலும் அந்த பிரம்ம கமல பூவை கொண்டு வருவது சாதாரண காரியமல்ல. அதில் உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. என்ன ஆபத்து சாமி? அதை எப்படி எதிர்கொள்றது? அந்த பிருந்தாவனத்தை தேவர்களின் அடிமையான கண்டா வெட்டி என்ற அரக்கன் பாதுகாத்து கொண்டு வருகிறான். அந்த வனத்திற்கு தேவர்களை தவிர வேறு யாராவது போனால் அவர்களை கண்டவுடன் அந்த அரக்கன் வெட்டி கொலை செய்து விடுவான். அவனது குணமே மானிடர்களை கண்டால் வெட்டி கொன்று விடுவதுதான். அதனால்தான் அவனது பெயர் கண்டா வெட்டி என்று அழைக்கப்படுகிறது. அரக்கங்கிட்ட வெட்டுப்பட்டு சாக போற. சாமி, அந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரிந்து எந்த வழியும் இல்லை துர்கா. ஆனால் அந்த கண்டா வெட்டி அரக்கனிடம் ஒரு குறை இருக்கிறது. என்னது சாமி? அதை சொல்லுங்க. கண்டா வெற்றி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் முன்னால் போய் யாராவது எழுப்பினால் கண்மூழித்தவுடன் எதிரில் நிற்பவர்களை வெட்டி விடுவான். தூங்காமல் முழித்திருக்கும் போது சென்றால் முன்னால் வருபவர்களை பற்றி விவரங்களை கேட்டுக்கொண்டு பிறகு வெட்டி கொன்று விடுவான். எப்படியும் சாவுதா. உயிரோட திரும்ப போறதே இல்ல. கண்டிப்பா இதுல தப்பிக்க முடியாது. ஆக அவன் முன்னால் செல்பவர்கள் வெட்டுப்பட்டு சாவது நிச்சயம். இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அவனிடம் நீ சாமர்த்தியமாக பேசி அந்த பிரம்ம கமல பூவை நீ எடுத்து வா. அவர் உயிரை மீட்டெடுக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதனால அந்த முயற்சியில நான் இறங்கிட்டேன். எந்த ஆபத்து வந்தாலும் அதை சமாளிச்சு அந்த பிரம்ம கமல மலரை நான் கொண்டு வரேன். அந்த அம்மன் எனக்கு துணையா இருப்பான். நான் வரேன் சாமி. நலம் உண்டாகட்டும். அம்மன் அருளால் வெற்றி உனதே. இந்தாமா. நான் வரேன் சாமி. நல்லது.
ஜண்டா வா வா உள்ள வா வா மேடம். வா. என்ன நாகஜோதி துர்கா புதிகையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. வந்துட்டாளா ஐயோ அடுத்து பிரம்ம கமல பூவை எடுத்துட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிட்டா. ஐயோ ஆனா அந்த பூவை பறிச்சுட்டு வர்றதுல துர்காக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஆபத்தா கண்டா வெட்டி அரக்கன் கிட்ட வெட்டுப்பட்டு தான் அவ சாக போறா.